தெரியுமா? ஏன்னா ஷினிகாமியோட கண்ணுக்கு மனுஷனோட பேரையும் அவனோட ஆயுட்காலத்தையும் தெளிவா பார்க்க முடியும். பேரும் ஆயுட்காலமுமா? ஆமா, இப்ப கூட உன்னோட பேரையும் ஆயுட்காலத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். பூமியில குறிப்பிடுற காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி என்னால சொல்ல முடியும். ஆனா நீ என்ன கேட்டாலும் நான் சொல்ல போறதில்ல. என் வாய புடிச்சு இழுத்தாலும் ஒரு வார்த்தை கூட வராத. சாக போறவங்களோட பேரு தெரிஞ்சுக்கிறதுனால ஷினிகாமிக்கு எந்த பிரச்சனையும் வராது. அது மட்டும் இல்லாம இன்னும் எத்தனை வருஷம் ஆயுள் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. எங்க கண்கள் தான் பலம். இதுதான் உனக்கும் எனக்கும் இடையில இருக்கிற பெரிய வித்தியாசம். லைட் டெத் நோட் பயன்படுத்துற யாரா இருந்தாலும் அவங்க விருப்பப்பட்டா ஷினிகாமி அவங்களோட கண்களை கொடுத்துருவாங்க. ஆனா ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அது நடக்கும். என்ன ஒப்பந்தமா? ஷினிகாமி கண்களுடைய விலை அந்த மனுஷனோட மொத்த வாழ்க்கையில இருக்கிற பாதி ஆயுள். என்னோட பாதி ஆயுள கொடுக்கணுமா? ஆமா, அதாவது நீ ஒரு 50 வருஷம் வாழ போறனா அதுல 25 வருஷம் எனக்கு, 1 வருஷம் வாழ போறனா 6 மாசம் எனக்கு. புரிஞ்சு போச்சு. நீ யாருக்கும் உதவாம வெட்டியா வேடிக்கை பாப்ப. நான் கொல்லணும்னு நினைக்கிறவங்களோட பேரை தெரிஞ்சிருந்தாலும் நீ சொல்ல மாட்ட. அதோட அர்த்தம் நான் உன்கிட்ட உதவி கேட்டு கெஞ்சுவேன்னு நினைச்சிட்ட போல. நான் சொன்னது சரியா? ஆமா, ஷினிகாமியோட கோட்பாட்டுல இதுவும் ஒரு பாகம்தான். நான் திரும்பவும் உன்கிட்ட கேக்குறேன், மீதி உள்ள பாதி வாழ்க்கையை கூட நான் உனக்கு ஷினிகாமி கண்களை தரேன். ஒருவேளை நான் ஒத்துக்கிட்டேன், நான் கொல்ல வேண்டியவங்களோட பேர் எனக்கு தெரிய வரும். டெத் நோட்டை என்னால இன்னும் சுலபமா பயன்படுத்த முடியும். அப்புறம் என்ன, ஆட்டத்துக்கு தயாரா லைட்?